அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது, அவசர பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஏஞ்சல் நித்திகாவை ஒரு குறிப்பிட்ட முறையில் கூப்பிடும்போது அவங்க கண்டிப்பாக உங்களுக்கான பண உதவியை செய்வாங்க. அவங்கள எந்த மாதிரி அழைக்கணும் என்பது குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வீடியோ இருக்குதுங்க, பார்த்து பலனடையுங்க. வீடியோடைய லிங்க்கு இந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திங்கட்கிழமை நாளாகவே இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி ஜூன் 16ஆம் தேதி, ஆனி மாதத்தின் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது. சந்திர பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 2. அந்த 2ங்கிற எண்ணானது இன்றைக்கி ஆனி மாதத்தின் 2ஆம் தேதி அப்படிங்கிறதுல நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது. சந்திரனுக்குரிய எண்ணானது அந்த தேதியில் வரும்போது அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய நாளாக அந்த நாளானது மாறிடும். மேலும் இன்று பார்த்திங்கன்னா நமக்கு மதியம் 2:04 வரைக்கும் தேய்பிறை பஞ்சமி திதி இருக்குது. அதன் பிறகு நமக்கு தேய்பிறை சஷ்டி திதியும் இருக்குது. ரெண்டுமே அற்புதமான திதிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்றைக்கி சுக்கிர பகவானுக்கு உரிய 6 சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதமானது 6. அதே போல் இன்று மதியத்துக்கு மேலே நமக்கு சஷ்டி திதி வரும். சஷ்டி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 6வது திதி. அடுத்து இன்றைக்கி நமக்கு 7 அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் 25வது வருஷம், இதனுடைய கூட்டுத்தொகை 2 5 ஆட் பண்ணிங்கன்னா 7ன்னு வரும். அதே போல் இன்றைக்கி தேதியினுடைய கூட்டுத்தொகை 1 + 6 7ன்னு நமக்கு அமையும். இந்த 7ங்கிற எண் அபரிமிதமான செல்வ வளத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அடுத்தது 2ங்கிற எண், அதாவது சந்திரனுக்குரிய எண் 2. இது இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். இது ஆனி மாதத்தின் 2. இப்போ எல்லாமே இந்த நாளில் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் ஏற்கனவே நேற்றைய பதிவிலேயே ஒரு பணவசிய நேரம் சொல்லி அதில் ₹2 பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தேன். இப்போது அதை அந்த நேரத்தில் செய்ய முடியாதவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது காலை 11:42 இருந்து 12:30 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததாக இன்றைக்கி காலையில் இன்னொரு பதிவு போட்டிருந்தேன். எவ்வளவு தான் மாங்குன்னு உழைச்சாலும் கையில் பணமே தங்க மாட்டேங்குது, வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை, ஒரே கஷ்டமான சூழ்நிலையாகவே எப்போ பார்த்தாலும் இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணீரையும் உப்பையும் வச்சு ஒரு பரிகாரம் செய்ய சொல்லியிருந்தேன். அந்த பரிகாரத்தை நீங்கள் இன்றைக்கி இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயே பணவசிய நேரம் குறித்தும் சொல்லி அந்த நேரத்துலேயும் ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த பணவசிய பரிகாரத்துக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்த அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த உப்பும் தண்ணீரும் வச்சு சொன்ன பரிகாரத்தை இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யுங்க. இது வரைக்கும் நான் மேலே சொன்ன வீடியோக்கெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான டைமிங் குறித்து தான். அதாவது இன்றைக்கி 2ங்கிற எண் அதிக எனர்ஜூட்டப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதனால் இந்த எண்ணுக்கான ஒரு விஷயம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியாக நீங்கள் 2:02 செய்யணும். இல்லைன்னா 2:22 செய்யணும். இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது கோரிக்கை இருக்குன்னாலும் அதையும் நீங்கள் கேட்கலாம். இல்லைனா பணம் சம்மந்தப்பட்ட கோரிக்கை இருக்குன்னா அதையும் கேட்கலாம். இன்னொரு முறை டைமிங் சொல்லிடுறேன். கரெக்டாக மதியம் 2:02 2:03 அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே செய்யுங்க. இல்லைன்னா 2:22 2:23 அதாவது அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே செய்யுங்க. இந்த 2 டைமில் எதை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத முறை. அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலுமே இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு பொருளும் பெருசாக தேவையே கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும், அற்புதமான பணவரவு ஏற்படும். சரி, இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம்.
எப்போதுமே எந்த பரிகாரத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கணும். அதன் பிறகு தேவையில்லாத சஞ்சலங்கள் குழப்பங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு 2 நிமிஷமாவது ஒத்தி போடணும். அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ச்சிட்டு அதன் மூலமாக வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கணும். அதன் பிறகு ஒரு 2 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. எதுக்காக நேற்றுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லாத்துலேயும் 2 ரூபாய் நாணயம் 2 ரூபாய் நாணயம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எனக்கு 2ங்கிற எண் அதிக லெவலில் எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்குது இல்லையா, அதுக்காக தான். நம்ம பணம் சேரணும்னாலும் கூட இந்த 2ங்கிற நம்பர் வர மாதிரி காசு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. இது ஒன்று தான் நமக்கு தேவைப்படுது. அடுத்தது உங்களுடைய இடது கையினுடைய இந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதின்னு சொல்லுவோம். இந்த சுக்கரமேட்டு பகுதியில் இந்த 2 ரூபாய் நாணயத்தை நீங்கள் வச்சுக்கணும். வலது கையினுடைய இந்த சுக்கரமேட்டு பகுதியை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கணும். இப்போ கண்களை மூடி முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு இந்த 2 வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ. இதுதான். இதை நீங்கள் ஒரு 2 முறை சொன்னீங்கனாலும் சரி, இல்லை 22 முறை சொன்னீங்கனாலும் சரி. இன்றைக்கி 2ங்கிற நம்பர் அதிக லெவலில் எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்கிறதுனால நீங்கள் 2 முறை சொல்கிறது, 22 முறை சொல்வது, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இப்படி சொல்லி முடித்த கையோட உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் வீட்டில் பணம் நிரம்பி வழியேற மாதிரியும் நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணணும். கற்பனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இதை நீங்கள் செலவு பண்ணக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை, நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமாவது அந்த காசை நீங்கள் செலவு பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான அலர்பரிய பலன் தரக்கூடிய இந்த பணவருவ பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.